Hello students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 11th biogeology second lesson. Second lesson name is Kingdom Animalia. So in Tamil Vilangulagam, in this lesson today section I would like to teach about class Aves. வகுப்பு பறவைகள் அப்படிங்கிற தலைப்புக்கலாம். Come to the interactive part. Next important heading is 2.4.9 class Aves. Class means வகுப்பு, Aves na பறவைகள். Okay. So the birds are able to fly in the sky, isn't it? So பறவைகள் என்பது சுற்றுச்சூழலில் பறக்கக்கூடிய அம்சங்களை பெற்றவை. ஓகே, அந்த பறவைகள் என்கிறோம். லத்தீனில் ஏவ்ஸ் அப்படின்னா பேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏவ்ஸ் ஆர் காமன்லி நோன் as பேர்ட்ஸ். சரிங்களா? ஏவ்ஸ் என்பதை பறவைகள் என அழைக்கலாம். ஏவ்ஸ் ஆர் காமன்லி நோன் as பேர்ட்ஸ். Characteristic features of aves is the presence of feathers and ability to fly except for flightless birds. சரிங்களா? ஸோ பேர்ட்ஸ் என்பவை, அதாவது ஏவ்ஸ் என்பவைகளுடைய சிறப்பு பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, the characteristic features of aves, பறவைகளின் சிறப்பு பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் தி presence of feather, இதனுடைய உடல் முழுவதும் சிறகுகள் காணப்படும். சரிங்களா? ஸோ இதன் உடல் முழுவதும் இறகுகள் அல்லது சிறகுகள், இறகுகள் காணப்படும். ஃபெதர்ஸ்னால் இறகுகள். கூடவே இறகுகள் இருந்தால் மட்டும் பத்தாது. ஃபெதர்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ், எபிலிட்டி டு ஃப்ளை, அதனால் பறக்கும் பண்பும் பெற்றிருக்க வேண்டும். ஃபெதர்ஸ் எலாங் வித் எபிலிட்டி டு ஃப்ளை. ஆனால் இந்த கேட்டகரியில் பறக்காத சில பேர்ட்ஸ்லேயும் ஃபெதர் இருக்குது, ஆனால் அவங்க பறக்காது. அது ஃப்ளைட்லெஸ் பேர்டுன்னு சொல்லலாம். எக்ஸப்ட் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ், பறக்க முடியாத பறவைகளும் இருக்குது, ஆனால் அது பேர்ட்ஸ் தான். பறக்க இயலாத பறவைகளும் என்னது? பேர்ட்ஸ் தான். அதில் ஃபெதர்ஸ் இருக்கும், ஆனால் inability to fly, அந்த மாதிரி சில இதுவும் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ், எபிலிட்டி டு ஃப்ளை எக்ஸப்ட் ஃபார் ஃப்ளைட்லெஸ் பேர்ட், பறக்க முடியாத பறவைகள் உங்களுக்கு தெரியும். ஆஸ்ட்ரிச், கிவி, பென்குயின். ஸோ இந்த மூன்றுமே பேர்ட்ஸ் தான், ஆனால் unable to fly, இதனால் பறக்க முடியாது. ஆஸ்ட்ரிச், கிவி, பென்குயின். ஓகே, பட் இவைகளும் ஏவ்ஸ் தான். ஸோ ஹியர் த ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு, இந்த உயிரின ஏவ்ஸினுடைய ஃபோர் லிம், முன்னங்கால்கள் மாடிஃபைடு இன்ட்டு, ஃபோர் லிம்னா முன்னங்கால்கள். த ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்ட்டு, அதாவது பறவைகளினுடைய ஏவ்ஸினுடைய முன்னங்கால்கள் என்னவா மாடிஃபை இருக்குது? வீங்ஸ். சரிங்களா? சிறகுகளாக, சரிங்களா, இறக்கைகளாக அப்படின்னு இடத்துல இறக்கைன்னு சொல்லும் இல்லைங்களா? ஸோ இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளது. ஃபோர் லிம்ஸ், முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாடிஃபை அமைந்துள்ளது. ஓகே, ஸோ ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு விங்ஸ், முன்னங்கால்கள் விங்ஸாக, இறக்கைகளாக மாறியுள்ளது. அதே சமயத்தில் சேம் டைம் கைன் லிம்ப், பின்னங்கால்கள் ஆர் அடாப்டர், பின்னங்கால்கள் எதுக்கெல்லாம் பொருத்தமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடாப்டட் ஃபார் வாக்கிங், அந்த ஏவ்ஸ் நடப்பதற்கும், ரன்னிங், அந்த ஏவ்ஸ் ஓடுவதற்கும், ஸ்விம்மிங் நீந்துவதற்கும், பெர்ச்சிங்னா அதாவது ஒரு பிளேஸில், ஒரு மரத்தில் அந்த பிரான்ச்சஸ், கிளைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளையில் உட்காந்துச்சுன்னா நல்ல கிரிப்பாக, கெட்டியாக பிடித்தல். சரிங்களா? அது இலைகளை பற்றி கொள்ளுதல், இறுக்கமாக பிடித்தல், இலைகளை பற்றி கொள்ளுதல் அல்லது இறுக்கமாக பிடித்தல். சரிங்களா? ஸோ இதற்கு எது பயன்படுகிறது? ஸோ இந்த கைன் லிம்ஸ் பயன்படுகிறது. பெர்ச்சிங்னா இறுக்கமாக இலைகளை பிடித்து கொள்வதற்கு. அதே மாதிரி ஸ்கின் இஸ் ட்ரை, இந்த பேர்ட்ஸினுடைய தோலானது ட்ரையாக இருக்கும். சரிங்களா? அதனால் உலர்ந்து வறண்டு இருக்கும், உலர்ச்சி இருக்கும். அதுக்கடுத்து டிவைட் ஆஃப் கிளாண்ட்ஸ், இதில் சுரப்பிகள் எதுவும் இல்லை. சரிங்களா? பேர்ட்ஸ், தட் மீன்ஸ் ஏவ்ஸ், ஸ்கின் இஸ் ட்ரை, பறவைகளின் தோலானது உலர்ந்து வறண்டு இருக்கிறது. கூடவே டிவைட் ஆஃப் கிளாண்ட்ஸ், டிவைடுன்னு ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாண்ட், சுரப்பு பொருட்களை சுரக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கிளாண்ட் மட்டும் இருக்குது. சரிங்களா? டெயிலினுடைய கீழ்ப்பகுதியில் ப்ரீன் கிளாண்டுன்னு சொல்ல ஒரே ஒரு கிளாண்ட் மட்டும் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கிளாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸப்ட் ப்ரீ கிளாண்ட், does not other glands found in the bird's body. Okay, பாருங்க. ஸோ
டிவாய்ட் ஆஃப் கிளாண்ட். ஸோ பேர்ட்ஸினுடைய உடம்புல கிளாண்ட்ஸ் எது சுரப்பிகள் எதுவும் கிடையாது. எக்ஸப்ட் ஆனால் ஒன்று மட்டும் ஒரே ஒரு கிளாண்டு மட்டும் இருக்குது. எக்ஸப்ட் ஆயில் கிளாண்ட் எண்ணெய் சுரப்பி அல்லது ப்ரீன் கிளாண்டுன்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னா அட் த பேஸ் ஆஃப் த டெயில். சரிங்களா, வால்னுடைய டெயில்னா வால், அந்த பேர்ட்ஸினுடைய வால் டெயில் இருக்குல்ல, டெயிலுடைய பேஸ் கீழ்ப்பகுதியில் அடிப்பகுதியில் வால்னுடைய அடிப்பகுதியில் ஒரே ஒரு கிளாண்ட் ஆயில் கிளாண்ட் ஆர் ப்ரீன் கிளாண்ட், அது ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ இந்த ஒரு கிளாண்ட் மட்டும்தான் இருக்குது. இதை தவிர டிவைட் ஆஃப் அதர் கிளாண்ட் மற்ற எந்த சுரப்பிகளும் கிடையாது. அதனால தான் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும். அதுக்கடுத்தது த எக்ஸோஸ்கெலிட்டன், தோல்னு சொல்லும் இல்லைங்களா, அதாவது புறச்சட்டகம், தோல் தான் தோல். எக்ஸோஸ்கெலிட்டன்னா ஸ்கின், புறச்சட்டகம்னு சொல்லும். ஏன்னா நம்ம உடம்புல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்கின் வந்து எக்ஸோஸ்கெலிட்டன், அதே சமயத்தில் நம்மளுடைய போன்ஸ் வந்து எண்டோஸ்கெலிட்டன் சொன்னேன். ஸோ இங்கே ஸ்கின்னை பற்றி தான் பேச போகிறோம். எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா ஸ்கின். ஓகே, ஸ்கின் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மல் ஃபெதர்ஸ். ஓகே, ஸ்கின் வந்து எப்படி இருக்குது, எக்ஸோஸ்கெலிட்டன் அகச்சட்டகம் புறச்சட்டகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. புறச்சட்டகத்தில் இறகுகள், செதில்கள், கால்நகங்கள், அலகின் மேல் காடின் உராய்கள் உள்ளன. அதாவது இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப், தோலின் மாறுபாடுகள் என்னென்னு பாருங்க. தோலின் மாறுபாடுகள் அல்லது புறச்சட்டகத்தின் வெவ்வேறு வடிவங்களை எப்படி மாறிக்குன்னு பாரு. எபிடெர்மல் ஃபெதர்ஸ், ஃபெதர்ஸ் அப்படின்னா இறகுகள். ஸ்கேல்ஸ்னால் செதில்கள். கிளாவ்ஸ் நகங்களில் உள்ள நகங்கள், காலில் உள்ள நகங்கள். கிளாவ்ஸ் ஆன் லெக்ஸ் அண்ட் ஹார்னி கவரிங் ஆன் த பீக். ஹார்னினா கடினமான உரை, பீக். பீக்குன்னா அந்த முன்னாடி மூக்கு இருக்கு இல்லைங்களா, பேர்ட்ஸில் மூக்கு ரொம்ப நீளமாக இருக்கும், பார்த்துக்கலாம் பீக் அப்படின்னு சொல்லும். சரிங்களா, பீக்குன்னு சொல்லுவார் வந்து அழகுன்னு தமிழில் சொல்லும். ஸோ அந்த அப்பர் பீக் இருக்கு இல்லைங்களா, அப்பர் பீக்கினுடைய அந்த பேக் சைடு சரிங்களா, போஸ்டீரியர் சைடு பார்த்திங்கன்னா அப்பர் சைடு ஒரு சின்ன புடைப்பு இருக்கும். சரிங்களா, அது வந்து கார்னிஃபைடு ஸ்கின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த ஹார்னி கவரிங் ஆன் த பீக், பறவைகளின் அந்த மூக்கு என அழைக்கக்கூடிய அழகில் காணப்படக்கூடிய ஹார்னி, ரொம்ப கடினமான உரை. இதெல்லாம் வந்து தோலின் மாறுபாடுகள். அப்போ தோல் வந்து பேர்ட்ஸ் என்னடா மாதிரி இருக்குது, ஃபெதர்ஸாக மாதிரி இருக்குது, ஸ்கேல்ஸாக மாதிரி இருக்குது, க்ளவ்ஸ் ஆன் த லெக்காக மாதிரி இருக்குது, கிளாவ்ஸ் நகங்களாக மாதிரி இருக்குது, ஹார்னி கவர் ஆன் த பீக், பீக்கில் அந்த அழகில் வந்து ஒரு கெட்டியான கவரிங்காக மாறிக்குது. இப்போது எக்ஸோஸ்கெலிட்டன் முடிஞ்சது. இப்போ எண்டோஸ்கெலிட்டன். எண்டோஸ்கெலிட்டன்னா பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கடினமான அந்த எலும்பு பகுதி. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ எண்டோஸ்கெலிட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைடு. ஓகே, எண்டோஸ்கெலிட்டன்னா அகச்சட்டகம், போன்ஸ். சில ஹார்டு போன் என்ன சொல்லுவோம், எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். த எண்டோஸ்கெலிட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைடு. சரிங்களா, முழுவதுமாக ஆசிஃபைடு. சரிங்களா, காற்றினால் நிரப்பப்பட்ட எலும்புகள். சரிங்களா, இந்த போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓரளவுக்கு நீளமாக சிலிண்டராக, சரிங்களா, நல்ல லெங்க்த்தாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த போன்ஸினுடைய சென்டர் ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா கேப், இடைவெளி இருக்கும். சரிங்களா, என்ன இருக்குது, சென்டரில் இடைவெளி இருக்கும். ஸோ அந்த இடைவெளி என்டையர் போன் இஸ் ஃபில்டு வித் ஏர். சரிங்களா, காற்றினால் நிரப்பப்பட்டுள்ளது அந்த கேப். ஓகே, படம் போட்டால் தெரியும். இது போன்ஸா, இந்த சென்டர் ரீஜன் ஃபுல்லாக என்னது, கேவிட்டி. இதுக்குள்ளது ஏர் வந்து ஃபில் ஆகிருக்கு, இது ஃபுல்லாக ஏர் ஃபில் ஆகிருக்கு. சரிங்களா, இதனால் இது வந்து ஏர் ஃபுல்லாக லோட் ஆனதுனால ஆசிஃபைடு அப்படின்னு சொல்லுவது. ஓகே, காற்றால் நிரப்பப்பட்ட. ஓகே, ஸோ த எண்டோஸ்கெலிட்டன், அதாவது அந்த ஏவ்ஸினுடைய எண்டோஸ்கெலிட்டன் அகச்சட்டகமானது ஃபுல்லி ஆசிஃபைடு, முழுவதுமாக ஆசிஃபைடு அப்படின்னா காற்றால் நிரப்பப்பட்ட எலும்புகளால் ஆனது. அண்டு லாங் போன்ஸ், கூடவே இந்த போன்ஸ் எல்லாம் லாங் போன்ஸ், நீளமான எலும்புகள். அண்டார் ஹாலோ, அந்த போன்ஸினுடைய உள்பகுதியில் என்ன இருக்கும், இடைவெளி, கேப், நிறைய குழி இருக்கும். ஓகே, ஸோ லாங் போன்ஸ் அண்ட் ஆர் ஹாலோ வித் ஏர் கேவிட்டிஸ். சரிங்களா, உள்ளே வந்து காற்று நிரம்புவதற்கான, காற்று உள்ளே தங்குவதற்கான கேவிட்டி, குழி இருக்கும். சரிங்களா, அதனால் இந்த மாதிரி லாங்காக இருக்கக்கூடிய ஏர் கேவிட்டி கொண்ட ஏரினால் நிரப்பப்பட்ட அந்த போன்ஸை என்னென்னு சொல்லணும்னா நியூமேட்டிக் போன்ஸ். சரிங்களா, நியூமேட்டிக்
நுமேட்டிக்னு சொல்லலாம், அல்லது நிமேட்டிக் போன்ஸ்னு சொல்லலாம். கேட்பாங்க தெரியுமா? ஓகே, வாட் இஸ் நிமேட்டிக் போன்னு கேட்டால் எழுத தெரியணும். அதுக்கடுத்தது பெக்டோரல் மசில். பெக்டோரல் அப்படின்னா மார்பு தசைகள் அல்லது நெஞ்சு தசைகள். பெக்டோரல் மசில்ஸ் மார்பு தசைகள் ஆஃப் ஃப்ளைட். த பெக்டோரல் மசில்ஸ் ஆஃப் ஃப்ளைட். சரிங்களா? பெக்டோராலிஸ் மேஜர், பெக்டோராலிஸ் மைனர். அதில் இருந்த பெக்டோரல் மசில் வந்து 2 வகையாக இருக்குது. மார்பு தசைகளை 2ஆக பிரிக்கலாம். பெக்டோராலிஸ் மேஜர், பெக்டோராலிஸ் மைனர். அந்த 2 தசைகள் இருக்கும். இந்த 2 தசைகள் இருந்தால் ஸோ அந்த ஏவ்ஸனுடைய ஃப்ளைட் கெப்பாசிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. பெக்டோரல் மசில்ஸ் ஆஃப் ஃப்ளைட். பறக்கிறதுக்கு பயன்படக்கூடிய பெக்டோரல் மசில்ஸ் ஆர் வெல் டெவலப்டு, நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் இஸ் பை காம்பேக்ட். சரிங்களா? சற்று என்ன சொல்கிறது, கடினமான அப்படி எடுத்துக்கலாம். சற்று கடினமான. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, சற்று கடினமான, காம்பேக்ட், எலாஸ்டிக், சற்று நெகிழும் தன்னுள்ள, ஸ்பாஞ்சி, மிருதுவான லங்ஸை கொண்டுள்ளது. தேட் ஆர் கண்டினியூஸ் வித் ஏர் சைக்ஸ். இந்த லங்ஸ் வந்து யாரோட லிங்க் வச்சுருக்குது, யாரோட கனெக்ட் பார்த்தீங்கன்னா ஏர் சைக், காற்று பைகளோட இந்த லங்ஸ் தொடர்பில் உள்ளது. ஓகே, ஸோ அப்போ ரெஸ்பிரேஷன் சுவாசமானது இஸ் பை காம்பேக்ட். சுவாசம் எதுலேயே நடக்கிறது? காம்பேக்டாக, நல்லா இறுக்கமாக இருக்கக்கூடிய, நெகிழும் தன்மை கொண்ட, சரிங்களா, மிருதுவாக உள்ள லங்ஸ் வழியாக நடக்குது. சரிங்களா? இந்த லங்ஸ் வந்து எதோட லிங்க் வச்சுருக்குன்னா லங்ஸ் தேட் ஆர் கண்டினியூஸ். என்னவா தொடருது? கண்டினியூஸ் வித் ஏர் சாக். சரிங்களா? காற்று பைகளுடன் தொடர்ச்சியாக இணைந்துள்ளது. ஸோ அப்படி இணைஞ்சிருக்கிறனால என்ன ஹெல்ப்னா டு சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷன். சரிங்களா? ஸோ அந்த ஏர் சாக் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு சப்ளிமெண்ட். சரிங்களா? சற்று கூடுதலாக ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பாக ஏர் சாக் இருக்குது. சரிங்களா? ஏர் சாக் டு சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷன். ஸோ துணை இனப்பெருக்க உறுப்பாகவும் இந்த ஏர் சாக் காற்றுப்பைகள் விளங்குகிறது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் இஸ் 4 சேம்பர். சரிங்களா? த ரெஸ்பிரேஷன் இஸ் கேரிட் பை ஹார்ட். த ஹார்ட் இஸ் 4 சேம்பர். இதயமானது 4 அறைகளை கொண்டது. அப்பர் 2 சேம்பர், லோயர் 2 சேம்பர். அப்பர் சேம்பர் ஒன் இஸ் ரைட் ஆரிக்கிள், another one is left ஆரிக்கிள். லோயர் சேம்பர் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அண்டு ரைட் வென்ட்ரிக்கிள். ஓகே, ஸோ 4 சேம்பர் ஃபவுண்ட் இன் aves. Okay, aves are homeothermic. Homeothermic means that have constant temperature, maintain their constant temperature. சரிங்களா? எனி சேஞ்சஸ் இன் என்வாமெண்டல் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ என்வாமெண்டல் டெம்பரேச்சர், சுற்றுச்சூழலில் டெம்பரேச்சர் எவ்வளவு சேஞ்ச் ஆனாலும் தன்னுடைய பாடி டெம்பரேச்சர் எந்த சூழலிலும் மாற்றிக்கொள்ளாத, சரிங்களா, மாற்றி தகவத்து கொள்ளாத அந்த அமைப்புகளை வந்து ஹோமியோத்தம் சொல்லுவோம். வெப்பம் மாறாத விலங்குகள்னு சொல்லுவோம். வெப்பநிலை மாறாத விலங்குகள்னு சொல்லுவோம். வெப்பம் மாறாத விலங்குகள் ஹோமியோதேம்ஸ்னு சொல்லுவோம். ஒருவேளை டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அவைகளை பாய்க்ளோதேம்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாது. அதனால் என்ன சொல்லுவோம்? ஹோமியோதேம்ஸ். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் எங்கே போனாலும் பாடியில் டெம்பரேச்சர் அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட், மைக்ரேஷன் அண்டு பேரண்டல் கேர் இஸ் வெல் மார்க்டு. மைக்ரேஷன், சரிங்களா, ரீப்ரொடக்ஷன் பீரியட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மைக்ரேஷன், இடம் பெயர்கிறது, வலசை போகிறது. சரிங்களா? இடம் பெயர்ந்து வேறு இடத்துல போகும். இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபாரின்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து எத்தனை பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வேடந்தாங்களுக்கு வருது இல்லைங்களா? ஸோ இது வந்து வலசை போகுதுன்னு சொல்லுவோம், மைக்ரேஷன் சொல்லுவோம். அண்டு வித் வெல் பேரண்டல் கேர். சரிங்களா? அந்த குஞ்சுகளை, இளம் குஞ்சுகளை பாதுகாக்கக்கூடிய பண்பும் இதுகிட்ட சிறப்பாக இருக்கிறது. வெல் மார்க்டு. ஓகே, யூரினரி பிளாடர் இஸ் ஆப்சென்ட். சரிங்களா? யூரினரி பிளாடர்னால் சிறுநீர் பையின்னு சொல்லுவோம். சிறுநீர் பை இதில் இல்லை. சரிங்களா? சிறுநீர் பை அப்படிங்கிற யூரினரி பிளாடர் இஸ் ஆப்சென்ட். ஓகே, செக்ஸஸ் ஆர் செப்பரேட். மேல் ஃபீமேல் செக்ஸஸ் ஆர் செப்பரேட். மேல் பேர்ட்ஸ் தனியாக இருக்கும், ஃபீமேல் பேர்ட்ஸ் தனியாக இருக்கும். வித் வெல் மார்க்கடு செக்ஸுவல் டைமென்ஷன். ஸோ அந்த பால் தன்மை வந்து வேறுபடுத்தி நீட்டாக காட்டுது. இன் மேல்ஸ் டெஸ்டிஸ் ஆர் பேட். ஓகே, மேலில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா அதாவது விந்தகம் என்பது பேர், ஒரு சோடியே இருக்குது. லெஃப்ட் ரைட் 2 பக்கம் ஒன்று இருக்குது, அதனால ஒரு சோடி. ஓகே, டெஸ்டிஸ் ஆர் பேர் as well as ஃபீமேல்ஸ் ஒன்லி 1 லெஃப்ட் ஓவரி.
சரிங்களா. ஃபீமேலில் ஒரே ஒரு ஓவரி மட்டும்தான் இருக்குது. மேலில் 2 டெஸ்டிஸு, ஆனால் ஃபீமேலில் ஒரே ஒரு ஓவரி. ஓகே, ஒன்லி த லெஃப்ட் ஓவர் இஸ் வெல் டெவலப்டு while the right ஓவர் இஸ் atrophied. atrophied அப்படின்னா செயலிழந்த, செயல்படாத, சரிங்களா. ஸோ பயன்படாத ஒரு ஓவரி, ரைட் ஓவரி. பேர்ட்ஸில் வலது ஓவரின்னா அண்டகம்னு சொல்லுவோம். எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பவுச், அது ஒரு தொழிற்சாலை. முட்டை அணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை பேர் ஓவரிம்போ, தமிழில் அண்டகம்போ. அந்த ஓவரி இந்த பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஓவரி வந்து ஆட்ரிஃபைட்னா ஃபங்க்ஷன் பண்ணாது, அது செத்து போச்சு, இல்லை செயலிழந்து இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். பட் லெஃப்ட் சைட் இஸ் ஃபங்க்ஷனல், ஒன்லி ஒன் ஓவரி ஃபங்க்ஷனல், தட் இஸ் லெஃப்ட் சைட். அதுக்கடுத்தது ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஓவிபேரஸ். பேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணக்கூடாது, முட்டையிடக்கூடிய ஓவிபேரஸ், எக் லேயிங் அனிமல்ஸ். ஓகே, எக்ஸ் ஆர் மெகாலெசித்தல் அண்டு கிளிடாயிக். ஓகே, மெகாலெசித்தல் அப்படின்னா ஓகே த எக் கண்டைன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யோக். அதாவது இந்த பேர்ட்ஸுனுடைய எக்கு பார்த்தீங்கன்னா எக்குக்குள்ளே யோக், மஞ்சக்கரு நிறையா இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து முட்டை வந்து பாயில் பண்ணாங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு, எல்லோ யோக், மஞ்சள் கரு நிறையா இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவேன், யோக்குன்னு சொல்லுவோம். அப்போ மெகாலிஸ்தல் அப்படின்னா, மெகானா மெகாகட்டுன்னு சொல்லுவீங்களே அதே மாதிரி மெகாலிஸ்தல் அப்படின்னா ஸோ இதனுடைய எக்குக்குள்ளே அந்த மஞ்சள் கரு யோக் வந்து நிறையா இருக்கும். அப்போ மெகாலிஸ்தல். கிளிடாயிக் அப்படின்னா ஸோ ஓடுடைய முட்டைகளை இடும், சரிங்களா. கிளிடாயிக் ஓகே, ஓடு உடைய, ஏன்னா நிலத்தில் இடக்கூடிய முட்டை எல்லாமே ஓடுடைய முட்டைகள் சொல்லும். கிளிடாயிக் ஷெல், எக் வித் ஷெல், சரிங்களா. கிளிடாயிக் எக். அண்டு ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், சரிங்களா. கருவுறுதல் வந்து எப்படி இருக்குது, ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், கருவுறுதல் வயிற்றுக்குள்ளேயே நடைபெறுகிறது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்வஸ், குரோ காகம், கொலம்பா லிவியா பீஜியன் புறான்னு சொல்லுவோம், சரிங்களா. சிட்டுக்குலா பேரட், சரிங்களா. சிட்டுக்குலா அப்படின்னா பேரட் கிளி, பேவோ அப்படின்னா பீகாக், அதாவது மயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்பண்டைட்ஸ், சரிங்களா. ஸோ சரிங்களா, ஏப்டினோடைட்ஸ்னு கூட சொல்லலாம், ஏப்டினோடைட்ஸ்னு சொல்லலாம், ஏப்டினோடைட்ஸ். பென்குயின், நியோஃப்ரான், வல்ச்சர், நியோஃப்ரான் அப்படின்னா வல்ச்சர், கழுகுகள் பார்த்துருக்கீங்களே அது, சரிங்களா. சால்கோபேப்பஸ் இண்டிகா, தமிழ்நாடு ஸ்டேட் பேர்டு, காமன் எமரால்டு, சரிங்களா. ஸோ மரகத புறா, சரிங்களா. சால்கோபஸ் இண்டிகாங்கிறது எமரால்டு டவ், தமிழ்நாடு ஸ்டேட் காமன், இது சொல்லிங்களா. இப்போ சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரு, காமன் எமரால்டு டவ், சரிங்களா, மரகத புறா, இது வல்ச்சர் கழுகு. அதுக்கடுத்து ஹம்மிங் பேர்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய கேள்விப்பட்டதாக ஹம்மிங் பேர்டு, பாடும் பறவை இல்லைங்களா. அதுக்கடுத்து பென்குயின், இதெல்லாம் ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தானுங்க, நல்லா ஞாபகத்தில் இருக்கு கண்டிப்பாக. ஓகேப்பா, தெரியணும். ஜஸ்ட் ஒன் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ஹூடட் பீடோ ஹீன்னு சொல்லுவோம், பிட்டோ ஹுய் அப்படின்னு சொல்லலாம், பிட்டோ ஹுயின்னு சொல்லலாம், அல்லது பீடோ ஹீன்னு சொல்லலாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக்கங்க, சரிங்களா. சரிங்களா, பிட்டோ ஹுய் டைகோரஸ், பிட்டோ ஹுய் டைகோரஸ், பிட்டோ ஹுய் டைகோரஸ். த ஹுடட் பிட்டோ ஹுய், ஹுடட் அப்படின்னா தொப்பி போன்ற அல்லது தொப்பி பீடோ ஹுய் இஸ் எ சாங் பேர்ட், இது ஒரு பாடும் பறவை, சரிங்களா. த ஹுடட் பிட்டோ ஹுய் இஸ் எ சாங் பேர்ட், இது ஒரு பாடும் பறவை. இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் நியூ குயினியா, சரிங்களா. இந்த நியூ குயினியான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, நியூ கினின்னு சொல்லுவேன். நியூ கினியா அப்படிங்கிற பிளேஸில் ரெயின் ஃபாரஸ்ட், மலைக்காடுகள் இருக்குங்களா, நியூ குயினியா பிளேஸில் மலைக்காடுகள் இருக்குல்லைங்க, அந்த மலைக்காடில் பாடும் பறவை சாங் பேர்டு தான் இந்த ஹுடட் பிட்டோஹுயின்னு சொல்லுவோம், பிட்டோஹுய் டைகோரஸ்ன்னு சொல்லுவோம்.
இதனோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட்டு பாய்சனஸ் பேர்டு, இது முதலாக கண்டறியப்பட்ட நச்சு பறவை. சரிங்களா, விஷத்தை கொண்டுள்ள பறவை, பாய்சனஸ் பேர்ட் டு பி டாக்குமெண்டட். இது அதுலேருந்து என்ன கருத்து சொல்கிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நியூரோடாக்சின் வந்து வெளியிடுது. சரிங்களா, நரம்பை செயலிழக்க வைக்கின்ற நியூரோடாக்சின், நியூரோன நர்வ்ஸை செயலிழக்க செய்கிற டாக்ஸின் ரிலீஸ் பண்ணுது. கால்டு, சரிங்களா, ஹோமோ பெட்ராகோடாக்சின் சொல்லுவோம். ஹோமோபெட்ராகோடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோபெட்ராகோடாக்சின் அப்படிங்கிற ஒரு நியூரோடாக்சினை வெளியிடுது, ஒரு டாக்ஸின். சரிங்களா, இது எங்கே இருக்குன்னா இது ஃபவுண்ட் இன் இட்ஸ் ஸ்கின். சரிங்களா, அதனுடைய ஸ்கின்னு ஃபெதர்ஸு ரெண்டுலேயுமே இருக்குது. ஹோமோபெட்ராகோடாக்சின்ங்கிறது ஸ்கின்லேயும் ஃபெதர்ஸ்லேயும் இருக்குது. இது என்ன பண்ணும்னா ஒருவேளை நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா காஸ் நம்ப்னஸ், உடலை மரத்து போக செய்கிறது. அண்ட் டிங்லிங் இன் தோஸ் டச்சிங் த பேர்ட். சரிங்களா, ரெண்டாவது இந்த பேர்டு வந்து முட்டிடுச்சு, பிரச்சனை உண்டாயிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி தோணும்? ஸோ நம்மளுக்கு உடலில் குத்துவது போன்ற ஏதோ ஊசிலி அதோட குத்துவது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. சரிங்களா, ஸோ ஹுடெட் பிட்டுஹோய்ங்கிறது இதுதான். இது ஒரு முக்கியமான பேர்ட்ஸ், இது பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங். டுடே பார்ட் இஸ் ஓவர், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ.